எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்று நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, அதே போல் இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க. அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும். அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில கொடுக்கிறார் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இந்த காலம்தாங்க. உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அதாவது என் அன்பு கன்னிராசி சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, பொதுவா இதுவரைக்கும் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில இந்த பதிவு எதுக்குன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் ஏற்படாதா, பிறக்காதா? அதே போல நமக்கு இப்பயாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம விழித்துக் கொண்டு நம்ம செயல்படலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. அப்ப இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கான நேரமாக தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. நம்ம எத்தனையோ பெயர்ச்சிகளையும் பார்த்துட்டோம், கடந்தும் வந்துட்டோங்க. அப்ப இந்த பதிவு எதுக்குன்னா, நீங்க கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய கையை ஊனிக்கொண்டு எழுந்து ஓடி அடுத்த ஒரு சக்சஸ பார்க்க போறதுக்கான நேரம் இந்த நேரங்க. சரியா இல்லையா சொல்லுங்க? உங்களுக்கு இப்ப சரியான நேரங்க. இப்ப நீங்க எதை செய்தாலும், எந்த விஷயத்துல நீங்க இறங்குனாலும், அது கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான நேரங்க இது. அதேபோல நீங்க தைரியமா எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குங்க. எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் இதுங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த வாய்ப்ப, இந்த நேரத்த பயன்படுத்திக்காங்க. பொதுவா இறைவன் படைத்ததிலே அற்புதமான படைப்பு இந்த மனித பிறவி படைப்புங்க. அந்த மனித பிறவிலே நீங்க கன்னி ராசியில பிறந்து இருந்தீங்கன்னா, இன்னும் அரும்பெரும் படைப்புங்க. அதாவது நீங்க ஒரு அரும்பெரும் படைப்பா இருப்பீங்க. ஒரு பாடல் வரி, அதாவது அந்த ஒரு வார்த்தைய சொன்னா, "உண்மைய சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்." அப்ப உண்மை என்பது அன்பாகும், பணிவு என்பது பண்பாகும். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களே, இது உங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்துங்க. நல்லா கேட்டுக்கங்க. அதாவது உண்மைய சொல்லி நன்மைய செய்யக்கூடியவங்க நீங்க. அதேபோல இந்த உலகம் நீங்க உண்மையா இருக்கும்போது உங்கள கண்டிப்பா நம்புங்க. நீங்க நிலை உயரும்போது, நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துல ஒரு அதிகாரியாகவோ, இல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும், அந்த கீழ் மட்டத்துல வேலை செய்யக்கூடியவர்களுடைய கவலைகளையும், கண்ணீரையும் துடைக்கக்கூடியவர்களாகவும் நீங்க இருக்கக்கூடியவர்கள். அதுதாங்க நீங்க நிலை உயரும் போதும் பணிவு கொண்டு உயிர்கள் உன்னை வணங்கும். நீங்க அப்படி கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பார்க்கும்போது, அவங்க உங்கள வணங்குறாங்க. இத நல்லா புரிஞ்சுக்கங்க கன்னிராசி அன்பர்களே. அப்படி இருக்கக்கூடிய நீங்க, உங்கள யாராவது தோற்கடிக்க முடியுமா? நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப இதுவரைக்கும் நீங்க தோத்துட்டே இருக்கோமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது தற்காலிகம் தாங்க. அதேபோல இதுவரைக்கும் உங்கள ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, என்ன ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எல்லாமே தற்காலிகம் தாங்க. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க எப்பவுமே செல்லக்கூடிய பாதை நல்ல பாதைங்க. அதனால தான் நீங்க இந்த நல்ல பாதையில போறதுனால தான் 100% உங்களுக்கு தோல்வின்றது வராதுங்க. அதேபோல உங்க மனசுல என்ன தோணுதோ அதை தான் நீங்க செய்யறீங்க. அப்படி உங்க மனசுல தோன்றத செய்யும்போது, உங்க உள்ளத்துல அமைதி வந்து தானே ஆகணும். அப்ப நீங்க தர்மப்படி வாழக்கூடியவர்களாகவும் நீங்க இருக்கிறீங்க. அதேபோல கன்னிராசி அன்பர்களே, பொதுவா நாங்க ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட சொல்றோம். தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் எப்போதையுமே சத்தியம் மட்டும், அந்த சத்தியம் என்ற வார்த்தைய அதிகமா பயன்படுத்தாதீங்க. சத்தியமா நான் வந்துடுறேன், சத்தியமா நான் இத செஞ்சுடுறேன், சத்தியமா உங்களுக்கு நான் இத குடுக்குறேன் அப்படின்னு சத்தியத்த தயவு செஞ்சு அந்த வார்த்தைய சொல்லாதீங்க. அதேபோல நீங்க எத செஞ்சாலும் சரி, உங்க மனசோட வச்சு செய்யுங்க.
ஏன்னா, கன்னிராசிக்காரர்களே நீங்க வணக்கத்துக்குரியவர்கள். உங்கள பார்த்தா மற்றவர்கள் கையெடுத்து கும்பிடணும். ஆனா, மத்தவர்களுக்கு உங்களை பார்த்தால் பொறாமை. உங்கள பார்த்தா மத்தவங்க வணங்கணுமே தவிர, நீங்க வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்த நீங்க சொல்ல வரீங்களோ, அந்த விஷயத்த நீங்க செயல்ல காட்டுங்க. இததான் நாங்க உங்களுக்கு சொல்ல வரோம். அதாவது அந்த பாடல் வரிகள், "ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம். இறைவன் வகுத்த நியதி." அப்படின்னு இத அறிந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, கன்னி ராசிக்காரர்களுக்கு தான் கண்டிப்பா இது தெரியும். அப்ப இந்த கன்னி ராசிக்காரர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதாவது தெய்வத்துக்கு சமமானவர்கள் நீங்கங்க. அதே போல மனசாட்சிப்படி வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதே மத்தவங்களாக இருந்தா மனசாட்சியாவது, மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுனா பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும். அப்ப கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்ல நீங்க செய்யும்போது, உங்களால பல பேருக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. வெற்றி ஒளிய காட்டக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய செயல்லே மற்றவர்களும் உங்களால வாழ்றாங்க. அதே போல மத்தவங்க உங்களுடைய செயல பார்த்து பொறாமையும் படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எதார்த்தமா செய்யக்கூடிய அந்த செயல்களால மற்றவர்களும் உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க, வயித்தெரிச்சல் ஆகுறாங்க. அதனால தான் உங்கள கண்டா அதிகமா சாபம் விடுறாங்க. கன்னி ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்க மேல ஏகப்பட்ட சாபம் விடுவாங்க. ஆமாவா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. மத்தவங்க உங்கள பார்த்து பொறாமப்பட்டு சாபம் விடுறாங்களா? இல்லையா? ஆனா, நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்க சொல்றோம், தயவு செஞ்சு அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கடவுள், இறைவன் இருக்கிறான் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அப்ப நீங்க இந்த பூமியில எடுத்த பிறவியோடைய பயணத்த நீங்க அடைய வேணும்னா, அப்ப இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நிச்சயமாக பதவிகள், பணங்கள், உயர்ந்த இடம், யோகம் கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் வருங்க. ஏன்னா, இந்த தேவைகளுக்கான பயணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அதாவது இந்த தேவைக்கான பயணத்துக்குள்ள நீங்க இப்ப வந்துட்டீங்க. அப்ப உங்களுடைய தேவைக்கான பயணத்துக்குள்ள உங்கள கூட்டிட்டு போறது யாருங்க? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேங்க. சர்வேஸ்வரர் தான் உங்கள அழைச்சிட்டு போறாருங்க. அதாவது யார் தெரியுங்களா? சர்வேஸ்வரர். அப்ப முன் வினைகளை அறுக்கக்கூடிய இந்த சர்வேஸ்வரர் தான் உங்கள வந்து இந்த உயர்வான இடத்திற்கு அழைத்துச் செல்றாருங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிகளை நமக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த பெருமான். அதாவது இந்த ஈசன். இவர் தாங்க அந்த சர்வேஸ்வரர் தான் உங்களுக்கு இப்ப நல்ல வழி காட்டப் போறாருங்க. அதே போல பிரித்திங்கரா தேவி அம்பாளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அம்பாளும் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள், தீய சக்திகளை எல்லாத்தையுமே அழிச்சிடுவாங்க. அப்ப கன்னி ராசிக்காரர்களே நீங்க கண்டிப்பாக ஐயாவாடிக்கு சென்று பிரித்திங்கரா தேவி அம்பாளை நீங்க தரிசனம் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறுங்க. அப்படியே முடிஞ்சா அங்க ஒரு சிகப்பு கயிறு வாங்கி ஆண்களாக இருந்தீங்கன்னா, வலது கையில நீங்க அந்த கயிற்ற கட்டுங்க. அதேபோல பெண்களாக இருந்தீங்கன்னா, நீங்க இடது கையில அந்த சிகப்பு கயிற கட்டிக்கொள்ளுங்க. அப்ப உங்ககிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாதுங்க. அந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல அதாவது திருநாகேஸ்வரத்துல இருந்து 8 கிலோமீட்டர்ல இருக்குங்க இந்த ஐயாவாடி. இந்த கோயில் பிரத்திங்கரா தேவி வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோயிலுங்க. ஆகையால முடிஞ்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பொதுவா கன்னி ராசிக்காரர்களே உங்க மேல அதிகமாக கண் திஷ்டி இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க மேல கண் திஷ்டி அதிகமாக இருக்குங்க. அதேபோல பல பேர் உங்கள கண்டு பொறிக்கிறாங்க. இந்த குழம்பு தாளிக்கும்போது, இந்த கடுகு எப்படி அந்த பொரியுது பார்த்தீங்களா? அந்த மாரி உங்கள கண்டு பொரியிறாங்க. உங்கள மண்ணுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு ஒரு வெறியோட இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிலே ஆயிட்டே இருக்குங்க. நீங்க எத தொட்டாலுமே அப்படியே அது ஸ்டம்பிப் ஆவுதுங்க. அப்ப கன்னி ராசிக்காரர்களே இந்த தடைகளை, இந்த ஸ்தம்பிப்பு எல்லாமே நம்ம மாத்தணுமா? இல்லையா? அப்ப அந்த தேவியோட அருள் உங்களுக்கு வேணும்ல? அதுக்கு தான் நீங்க தயவு செஞ்சு அந்த ஆலயம், பிரித்திங்கரா தேவி ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றேங்க. அது மட்டும் இல்லாம, நம்பளுடைய முன்னோர்கள், அதாவது
தாத்தா, பாட்டி, போட்டான், அப்பன் இவங்க எல்லாரும் ஒரு சின்னதா ஒரு பாவத்த பண்ணியிருந்தாலும் கூட, அது நம்பள பாதிக்கக்கூடியதுங்க. அதனால கூட நம்பளுடைய சந்ததிகள விரிவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்பளுடைய செயல்கள், நம்மளுடைய வழிகளை தேடி போறதுக்கான ஒரு கிளியரான வாய்ப்புகளும் இல்லாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால இப்போ உங்களுக்கு நல்ல நேரம். நீங்க அந்த சர்வேஸ்வரர வழிபாடு பண்ணுங்க. இந்த சர்வேஸ்வரருடைய ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அந்த கும்பகோணத்தில இருந்து திருப்புவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தாங்க இந்த சர்வேஸ்வரருடைய ஆலயம் இருக்குங்க. இதுவும் ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்க. அதனால நீங்க இங்கே ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. முடிஞ்சா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல போயிட்டு நீங்க முதல்ல பிரித்திங்கரா தேவிய போய் பார்த்து வழிபாடு பண்ணுங்க. அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நீங்க சர்வேஸ்வரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அதனால தான் நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம். கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு திஷ்டிகளும், ஓமல்களும் அதிகமாக இருக்குங்க. இதுதான் பிரச்சனையே. இந்த திஷ்டிகளும், ஓமல்களும் தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையே தடையா இருக்குங்க. உங்க வளர்ச்சி பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குங்க. இந்த தடைகளை எல்லாம் போக்குறதுக்கான நேரமும் இந்த நேரம் தாங்க. அப்ப கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய பலம் எதுன்னு நீங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. உயரும்போது பணிவா இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அந்த பாடல் வரிகள் வருது இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கீழ் மட்டத்தில இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்களும், வேதனைகளும் புரிந்து கொள்பவர்களும் நீங்க தாங்க. அதனால தான் உங்களுடைய பலத்த ஃபர்ஸ்ட்டு நீங்க இத புரிஞ்சுக்கங்க. அதேபோல உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா, நீங்க சுல்லுன்னு எடுத்தெறிஞ்சு பேசிருவீங்க. அதனால நாங்க என்ன சொல்ல வரோங்கன்னா, இது ஒண்ணும் பெரிய தப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு கோவம் வருது இயல்பு தான். ஏன்னா, உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையாக பேசக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கோவம் வருங்க. அது கன்னி ராசிக்காரர்களுக்கு 100% பொருந்தும். அது மட்டும் இல்லாம பல பேர் உண்மைய பேசாம பொய்ய பேசிக்கிட்டு வாழக்கூடியவர்கள் மத்தியில நீங்க உண்மைய பேசினா, அவங்களுக்கு உங்கள கண்டா கோபம் வருமா? வராதா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா உங்கள கண்டா பொறாம, கோவம் எல்லாமே வரும். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டங்க. கண்டிப்பாக சொல்றேன். பிரித்திங்கரா ஆலயத்தில நீங்க வழிபாடு செய்யுங்க. அதேபோல சர்வேஸ்வரருடைய ஆலயத்திலும் நீங்க வழிபாடு கண்டிப்பாக அவசியமாக பண்ணி தான் ஆகணும். அதேபோல முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரித்திங்கரா தேவிக்கு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி நாள்ல போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க. மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்லது நடக்கும். அதேபோல கன்னிராசி அன்பர்களே, நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சண்டே, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரித்திங்கரா தேவிக்கும், சர்வேஸ்வரருக்கும் வந்து உகந்த நாட்களுங்க. ஸோ இந்த நாட்கள்ல நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா, அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுடைய எதிரான முன்வினைகள் எல்லாமே அறுத்துடுவாங்க. அதேபோல உங்களுக்கு ஒரு புது விதிய உருவாக்குவீங்க. நாங்க இப்பயும் சொல்றேங்க, கண்டிப்பா உங்களால ஒரு புது விதிய உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களும் நீங்க தாங்க. இத மட்டும் நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி இறைவன் உங்களுக்கு சந்தோஷத்த ஏற்படுத்துவாருங்க. அதனால ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே இழந்து நிர்கதியா இருந்தாலும் சரி, எதையாவது விட்டுட்டீங்களா? கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? அதனால கவலையும் படாதீங்க. இனிமே தான் நீங்க மீண்டு வரப்போறீங்க. அதேபோல இது எல்லாத்தையும் மீண்டும் பெறப்போறீங்க. ஒரு புது வழி உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. அதேபோல கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அந்த அம்பாள் பராசக்தி உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாளுங்க. அதனால கவலை வேண்டாங்க. அந்த பிரத்திங்கிரா தேவி உங்க மேல உள்ள எல்லா திஷ்டிகளையும் அனைத்தையுமே முற்றிலுமே விலக்கி கொடுப்பாளுங்க. அதேபோல பகவான் சர்வேஸ்வரரும் உங்களுடைய முன் வினைகள், தீய வினைகள், உள் வினைகள் இது எல்லாத்தையுமே அழித்து அறுத்து எடுத்துடுவாருங்க. ஆகையால நீங்க இந்த 2 ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லதுங்க. நிச்சயமாக நாங்க சொல்றோம் நல்லது நடக்குங்க. உங்க வீட்ல அடுத்ததா பாருங்க, உங்க வீட்ல முடிஞ்ச வரைக்கும் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தம் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தம் பருப்புல பாயாசம் நல்லா முந்திரி போட்டு, நெய் விட்டு நல்லா நல்லா ப்ரவுன் கலர்ல வறுத்து பாயாசம் பண்ணி,
உங்க வீட்ல நீங்க இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வம், அப்படி இல்லன்னா உங்களுடைய குல தெய்வம், அப்படி இல்லன்னா அம்பாள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணுங்க. நெய்வேத்தியம் செஞ்சு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, அதேபோல அந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க இந்த பைத்தம்பருப்பு பாயாசம் பிளஸ் அன்னதானம் இத செஞ்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணி, உங்களுக்கு ஒரு 4 பேருக்காவது நீங்க அன்னதானம் செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது எல்லாமே விலகி போயிடுங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை செய்யுங்க. அதேபோல கன்னி ராசிக்காரர்கள் தெய்வ சிந்தனை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த கரும்பு சாறு இருக்குங்க இல்லைங்களா? அந்த கரும்பு சாறை கொண்டு கூட நீங்க அபிஷேகம் பண்ணலாங்க. ஆனா மெயினா அந்த கரும்பு சாறுல பார்த்தீங்கன்னா, இஞ்சி, எலுமிச்சம் வச்சு ஜூஸ் பண்ணி குடுப்பாங்க. அந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம் இல்லாம வெறும் கரும்பு சாற கொண்டு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. உங்க வீட்ல எந்த தெய்வத்த நீங்க வழிபாடு செய்றீங்களோ, அந்த தெய்வத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையுங்க. அன்பு செல்லங்களே! கன்னிராசி அன்பர்களே, இத தயவு செஞ்சு புரிஞ்சு வழிபாடு செய்யுங்க. இந்த நேரம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. எந்த ஒரு கெட்ட தீய சக்திகளும் உங்கள எந்த ஒரு விஷயத்துக்குமே அண்டாதுங்க. உங்களுடைய வழியில நீங்க போங்க. சிங்கமா நீங்க இருப்பீங்க. சிங்கம் காட்டுக்கே ராஜா நீங்க தாங்க. வாழ்க வளமுடன். நம்மளுடைய வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே உங்களுக்கு போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே. ஆகையால இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்க இன்று முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடு இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.